Hi, hello, this is Staff CA360. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷன் ஆஃப் ஆத்ம நிர்பார்த்தா இன் பல்சஸ். ஓகேவா? ஸோ 2025 கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் இது. தல்ஹான் ஆத்ம நிர்பார்த்தா இன் பல்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை சொல்கிறாங்க. ஸோ 2025 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பல்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பல்சஸ்க்கான ஒரு ஸ்கீமை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போ வந்து லான்ச் பண்ணது. ஸோ இப்போ அது இல்லாமல் இப்போ என்ன இன்டர்நேஷ்னல் 2026 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் உமன் ஃபார்மர்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரீவியஸாக இருந்தது பல்சஸ்க்கான ஒரு இயர். ஓகேவா? ஸோ அப்போ கொண்டு வரப்பட்டது. ஸோ அதுதான் தல்ஹான் ஆத்ம நிர்பார்த்தா. ஆத்ம நிர்பார்த்தானாலே என்னது? ஸோ இப்போ எப்படி வந்து நம்மளே இண்டிஜினியஸாக நம்மளே செயல்படக்கூடிய தற்சார்பாக இயங்கக்கூடிய வகையில் இருக்கிறது தான் ஆத்ம நிர்பார்த்தா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இன் பல்சஸ். ஓகேவா? ஸோ 2025 அக்டோபர் 11 அன்று தொடங்கப்பட்ட, அதாவது 2025 அக்டோபர் 11 அன்று தொடங்கப்பட்ட பருப்பு வகையில் தற்சார்புக்கான இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வந்துட்டு என்னது? இந்த ஒரு தல்ஹான் ஆத்ம நிர்பார்த்தா பல்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தல்ஹான் ஆத்ம நிர்பார்த்தா இயக்கம் 2025 முதல் 26 வரை, அதுக்கப்புறம் அடுத்த 2030 31 வரை செயல்படுத்தப்படும் ஒரு திட்டமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2025 இது ஆரம்பிச்சிருக்காங்க. 2031 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான அவுட்லே இதெல்லாம் அதுக்காக வந்து ஒதுக்கி அது வந்து செயல்படுத்த இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 11,440 கோடி மதிப்பிலான ஒரு மத்திய திட்டமாகும். சரியா? ஸோ அதுக்கான டோட்டல் அவுட்லே எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? 11,440 கோடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அமௌண்ட் வந்து ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது 2025 முதல் ஃபினான்ஷியல் இயர் 2025 to 26 2030 to 31 வரைக்கும் செயல்படுத்தக்கூடிய வகையில் இந்த திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மத்திய அரசு திட்டமாகும். ஓகேவா? ஸோ 2030 to 31க்குள் 350 லட்சம் டன் உற்பத்தி மற்றும் 310 லட்சம் ஹெக்டர் சாகுபடி பரப்பை இலக்காக கொண்டு பருப்பு உற்பத்தியில் இந்தியாவை தன்னிறைவு அடைய செய்வதே இதன் நோக்கமாகும். சரியா? ஸோ இப்போ என்னன்னா வந்து தற்சார்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பல்சஸ் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து மிகவும் வந்து இந்தியாவை தன்னிறைவு செய்கிற வகையில் வந்துட்டு பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் பண்ணணும், பெரிய அளவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மெயின் எய்மில் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கான ஒதுக்கப்பட்ட மதிப்பு எவ்வளோ? 11,440 கோடி. ஸோ அது இல்லாமல் எவ்வளோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? 2030 to 31 ஃபினான்ஷியலில் 350 லட்சம் டன் உற்பத்தி மற்றும் 310 லட்சம் ஹெக்டர் சாகுபடி பரப்பை இலக்காக கொண்டு செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் முக்கிய குறிக்கோள்கள் மற்றும் இலக்குகள். உற்பத்தி அதிகரிப்பு பண்ணுறதுக்கு என்னென்ன இலக்குகள் வச்சுருக்காங்க? ஓகே, ஸோ உற்பத்தியை 350 லட்சம் டன்னாக உயர்த்தி சாகுபடியை 310 லட்சம் ஹெக்டராக விரிவாக்குதல், மகசூல் மேம்பாடு, ஒரு ஹெக்டருக்கான சராசரி உற்பத்தி திறனை 881 கிலோவிலிருந்து 1130 கிலோவாக அதிகரிக்கணும். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 350 லட்சம் வந்து டன் வந்து உயர்த்தி வந்து அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணணும். அதே 310 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்டராக விரிவாக்குதல், அந்த இடத்த வந்து விரிவாக்கு பண்ணணும். ஸோ எவ்வளோ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் மகசூல் மேம்பாடுக்காக ஒரு ஹெக்டருக்கான சராசரி உற்பத்தி திறன் எவ்வளவா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹெக்டர் வந்து 881 கிலோவிலிருந்து 1130 கிலோவாக அதிகரிக்கணும் அப்படிங்கிறத இலக்கா கொடுத்து செயல்படுறாங்க. சரியா? நெக்ஸ்ட் முன்னுரிமை பயிர்கள். என்னென்ன பயிர்களுக்கெல்லாம் முன்னுரிமை தராங்கன்னா அகர், உருடு, மசூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது மூணுத்துக்கும் தான். ஸோ அகர்னா துவரை, உளுந்த மற்றும் மைசூர் பருப்பு அப்படின்னு சொல்லி நம்ம உருதுனா உரட்னா வந்து உளுந்துன்னு நம்மளுக்கு தெரியும், மசூர்னா மசூர் பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பருப்பு, அகர்னா துவரை, இந்த மூணுத்துக்கும் தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஆகியவற்றின் உள்நாட்டு பற்றாக்குறையை ஈடுகட்டுதல் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சரி, இண்டிஜினியஸ்னு நம்ம பேசுகிறப்ப அப்போ என்ன பண்ணணும்? உள்நாட்டில் எவ்வளோ தேவையோ அதை ஃபஸ்ட்டு பூர்த்தி செய்யணும், அதுக்கப்புறம் தான் அது அடுத்த கட்டமானது. ஸோ அதுக்காக வந்து ஒரு தன்னிறைவாக தற்சார்பாக செயல்படுத்தணும் வந்து இந்த பருப்பு மேம்படுத்துதல்ல அப்படிங்கிறத நம்ம இங்கே பெரும் நோக்கமாக பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் முக்கிய உத்திகள் மற்றும் ஆதரவு உறுதி செய்யப்பட்ட
கொள்முதல். சரி, என்னென்ன பிளான்ஸ், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி என்னென்ன செயல்படுத்தலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிரதம மந்திரி ஆஷா திட்டத்தின் கீழ் நாஃபெட் மற்றும் NCCF போன்ற முகமைகள் மூலம் துவரை, உளுந்து மற்றும் மசூர் பருப்பு ஆகியவற்றை 4 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையில், அதாவது MSP ரேட் வந்து 100% கொள்முதல் செய்வதை உறுதி செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நாஃபெட் மற்றும் NCCF அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத நாஃபெட் அப்படின்னு சொல்லக்கூடியது அக்டோபர் 2, 1958 அதை வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ அது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செய்யணும். அதை வந்து மெயினாக வந்து பண்ணணும். என்னென்ன சீட்ஸ் எல்லாம் தேவையோ அது ஃபார்மர்ஸ்க்கு போய் சேர்கிற வகையில், அதை வந்து ஈஸியாக அவங்க வாங்கக்கூடிய வகையில் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இதெல்லாம் மெயின் எய்மாக கொண்டு. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு NCCF அப்படின்னு சொன்னால் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது, அவங்க என்னன்னா கன்சியூமர்ஸ்க்கு என்ன தேவை அதை வந்து சந்தைப்படுத்துதல், அது உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக அதை ஒரு எய்மாக கொடுத்து செயல்படுது. அது வந்து அக்டோபரில் வந்து 1965 கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக தான் இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மெயினாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? துவரை, உளுந்து மற்றும் மசூர் பருப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 4 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையில் MSP வந்து பார்த்தீங்கன்னா 100% முதல் செய்வதை உறுதி செய்தல் அப்படிங்கிறத மெயின் எய்ம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விதை விநியோகம். 88 லட்சம் இலவச விதை தொகுப்புகள், 126 லட்சம் குவிண்டால் சான்றளிக்கப்பட்ட அதிக மகசூல் தரும் பருவநிலை மாற்றங்களை தாங்கக்கூடிய விதைகளும் வழங்கப்படும். சரியா? இப்போ ராபி சீசன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் ரிசைலண்ட்டாக, கிளைமேட் எதுவாக இருந்தாலும் தாங்கக்கூடிய வகையில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு தரக்கூடியது. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டாவே வந்து வழங்குறாங்க. இப்போ வந்து கிளஸ்டர்ஸ் அமைச்சு இதை செயல்படுத்துகிறோம். அதர்வைஸ் வந்து ஸ்டேட் வைஸ் கிட்ஸ் கொடுக்குறாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து பார்த்தீங்கன்னா 82,500 கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சீட்ஸுக்கான ஒரு கிட்ஸ் வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது ஃப்ரீ கிட்ஸ். ஸோ அது மூலிமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த விவசாயிகள் அவங்க வந்து பயனடைவாங்க. ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அப்போ தமிழ்நாட்டில் 82,500 கிட்ஸ் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அப்போ 88 லட்சம் இலவச விதை தொகுப்புகளும் 126 லட்சம் குவிண்டால் சான்றளிக்கப்பட்ட அதிக மகசூல் தரும் பருவநிலை மாற்றங்களை தாங்கக்கூடிய விதைகளும் இந்த ஸ்கீம் மூலியமா வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட் விதை தடமறிதல். சரியா? ஸோ சதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்டல் இணையதளம் மூலமாக தரத்தை கண்காணித்து நிர்வகிக்கவும் செயலாக்க உள்கட்டமைப்பு அரசு மானியங்கள் ஆதரவுடன் 1000 பரவலாக்கப்பட்ட பருப்பு அரைக்கும் மற்றும் பொட்டலமிடும் அலகுகளை அமைக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்சஸ் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து அந்த பொட்டலமிட்டுனா பேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்டான அலகுகளில் கரெக்டாக மேம்படுத்துறதுக்கும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1000 பரவலாக்கப்பட்ட பருப்பு அரைக்கும். சரியா? ஸோ அரசு மானியங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு அரைத்து அண்டு பொட்டலமாக்கப்படுவது அப்படிங்கிறது அதை கரெக்ஷன்ஸ் பண்ணி பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் ஒரு பேக்கெட்டாக வந்து கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு செயல்படுத்தப்படும். அதோட தரத்தை வந்து கண்காணிக்கிறதுக்காக சதி இணையதளம் அந்த போர்ட்டல் மூலம் தரத்தை கண்காணித்து நிரூபிக்கவும் வந்துட்டு இது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைவான பல்சஸை எங்கே பார்த்தாலும், அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா உரடு, அப்புறம் மசூரு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது 3ம் வந்து ஒரு முதன்மையான பல்சஸாக கொண்டு இதை வந்து தன்னிறைவாக நமக்கு வந்து தேவைப்படுற அளவுக்கு வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு செயலாக்க உள்கட்டமைப்பு தரத்துடன் கூடிய எல்லாமே வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிற பேக்கிங் வரைக்கும் பார்க்கக்கூடிய வகையில் வந்து அந்த ஒரு போர்ட்டலும் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இணையதளம். ஸோ அது மூலியமாகவும் கண்காணிக்கிறாங்க. ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா கேட்டு அறிந்து அதை இது பண்ணுற மாதிரி கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதோட சேர்த்து வந்து கண்டிப்பாக வந்து MSP அப்படின்னு சொல்லக்கூடிய 100% வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொள்முதல் செய்வதை உறுதி செய்து செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா?
ஸோ இதான் வந்துட்டு இந்த திட்டம் தல்ஹான் ஆத்ம நிர்பார்த்தா இன் பல்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுக்கான டோட்டல் அவுட்லே வந்து பார்த்திங்கன்னா 11,440 crores 2025 அக்டோபர் 11 அப்போ கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் இது. ஸோ இது மெயினாக வந்து எதை வச்சு யுக்திகளாக வந்து எதை வச்சு இதை நடத்துகிறாங்க அப்படின்னா NAFED NCCF இதை வச்சுலாம் நடத்துகிறாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2030 to 31 வரைக்கும் செயல்படுத்த இருக்கு. 350 லட்சம் டன் வந்து பார்த்திங்கன்னா அந்த உற்பத்தி மற்றும் 310 லட்சம் ஹெக்டர் சாகுபடி பரப்பை இலக்காக கொண்டு பருப்பு உற்பத்தியில் இந்தியாவை தன்னிறைவு அடைய செய்வதை இதன் நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது அப்படிங்கிறதா இந்த ஸ்கீம் மூலயமா நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் பார்த்தாச்சு. ஸோ தேங்க்யூ.